ஹாய் விவர்ஸ், உணவு சாப்பிடாம எந்த உயிரினத்தாலையும் உயிர் வாழ முடியாது. மாமிசத்தை சாப்பிடுற உயிரினங்கள் தாவரங்களை சாப்பிடாது. தாவரங்களை சாப்பிடுற உயிரினங்கள் பூச்சிகளை சாப்பிடாது. பூச்சிகளை சாப்பிடுற உயிரினங்கள் மத்த உணவுகளை சாப்பிடாது. ஆனா மனிதர்களான நம்ம மட்டும் தான் உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் உணவா சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி மனிதர்கள் சாப்பிடுற 12 வித்தியாசமான உணவுகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஆன்ட்ஜின். எறும்புலையும் எறும்போட முட்டையிலையும் கால்சியம், பொட்டாசியம், அயன், விட்டமின்ஸ்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இதனாலேயே நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நிறைய நாடுகள்ல எறும்பையும் எறும்போடைய முட்டையையும் சாப்பிடுறாங்க. மெக்சிகோல எறும்போட முட்டையிலேயே ஷவர்மா பண்ணி சாப்பிடுறாங்க. லண்டன்ல இருக்கிற ஒரு நிறுவனம் எறும்புல மதுபானமே செஞ்சு விக்கிறாங்க. ஆனா இதுக்கு ஆன்டிஜின்னு பேர் வைக்காம ஆன்டிஜின்னு பேர் வச்சிருக்காங்க. உண்மையான கருப்பு எறும்புகளையே இந்த பாட்டிலுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. இந்த எறும்பு சரக்குடைய விலை $264, இந்திய மதிப்புக்கு 22,000 ரூபாய். அடுத்தது கோபி ஃபிஷ். சவுத் கொரியால தான் இந்த கோபி ஃபிஷ் மீன்களை உயிரோட துடிக்க துடிக்க சாப்பிடுறாங்க. முதல்ல இந்த கோபி மீன்களை பிடிச்சு அவங்களுக்கு பிடிச்ச சரக்குல 1 ஹவருக்கு மேல போட்டு வச்சிடுறாங்க. இந்த மீன்கள் சரக்கு எல்லாம் குடிச்சு மட்டையானதுக்கு அப்புறம் இதுங்களை உயிரோட அப்படியே சாப்பிடுறாங்க. சவுத் கொரியால இந்த மீன்களை உயிரோட சாப்பிடுறத எல்லாருமே ஒரு வழக்கமா வச்சிருக்கிறதுனால அங்க இந்த மீன்களை உயிரோடயே பாக்கெட்ல அடிச்சு கூட விக்கிறாங்க. சிலர் இந்த மீனை உயிரோட சரக்குல போட்டு கூட குடிக்கிறாங்க. அடுத்தது பியர் பாவ். இந்த மாதிரி ஒரு உணவை பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஜப்பான்ல கரடி கறியை சாப்பிடுறது லீகல்ங்கிறதுனால நார்மலாவே ஜப்பான்ல உள்ள ஹோட்டல்கள்லயே கரடி கறியை உணவா சமைச்சு விக்கிறாங்க. அதுலயும் கரடியோட காலை சமைச்சு சாப்பிடுறத இவங்க ட்ரெடிஷனல் உணவா பாக்குறாங்க. இதனாலேயே கரடியோட இந்த காலை ஜப்பான்ல அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிடுறாங்க. அதுலயும் கரடியோட கால் தோல் பயங்கர ரஃபா இருக்கும். ஆனாலும் இத அவிச்சு இந்த மாதிரி ஜப்பானோட ட்ரெடிஷனல் பாத்திரத்துல வச்சு சாப்பிட கொடுக்கறாங்க. கரடியோட இந்த காலை 50,000 ஜப்பானியன், இந்திய மதிப்புக்கு 27,000 ரூபாய்க்கு விக்கிறாங்க. இதே மாதிரி ஜப்பான்ல இந்த மேஃபில் மரத்தோட இலைகளையும் பஜ்ஜு மாதிரி பொரிச்சு சாப்பிடுறாங்க. நார்மலாவே மேஃபில் மரத்தோட இலைகள்ல இருந்து நிறைய ஸ்கின் ப்ராடக்ட்ஸ்களை செய்றாங்க. ஆனா ஜப்பான் மக்கள் மட்டும் இந்த இலைகள்ல உப்பு போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் இந்த இலைய பஜ்ஜு மாதிரி பொரிச்சு சாப்பிடுறாங்க. அதுலயும் இந்த பாட்டி 5 தலைமுறையா ஜப்பான்ல இந்த இலைகளை பொரிச்சு வித்துக்கிட்டு இருக்காங்களாம். அடுத்தது பிக் பிளட் கேக். சைனா, தைவான் போன்ற நாடுகள்ல தான் பன்றி ரத்தத்துல செய்யற இந்த கேக்க அதிகமா விக்கிறாங்க. பன்றியோட ரத்தத்துல அரிசியை கலந்து அவிச்சு கேக் மாதிரி இப்படி குச்சில குத்தி சாப்பிட கொடுக்கறாங்க. நிறைய மக்கள் இதை விரும்பி சாப்பிடுறதுனால சைனால உள்ள பெரிய நிறுவனங்கள் கூட இந்த மாதிரி மிஷின்லயே பன்றி ரத்தத்தையும் அரிசியும் கலந்து ஸ்ட்ரீமிங் மிஷின்ல வச்சு அவிச்சு இப்படி பேக்கெட் பண்ணியே விக்கிறாங்க. அந்த அளவுக்கு அங்க உள்ள மக்கள் பன்றி ரத்தத்துல செய்யற இந்த கேக்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுறாங்க. அடுத்தது வுட் வார்ம்ஸ். பார்க்கிறதுக்கு ரொம்பவும் அரவேற்பா இருக்கிற இந்த மரப்புழுக்கள்ல நம்ம உடம்புக்கு தேவையான ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதா. பிலிப்பைன்ஸ் மக்கள் பல வருடங்களா இந்த மரப்புழுக்களை உணவா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிலிப்பைன்ஸ்ல உள்ள ஹோட்டல்கள்ல கூட இந்த மரப்புழுக்களை சமைச்சு விக்கிறாங்க. அதுலயும் பிலிப்பைன்ஸ்ல சரக்கு அடிக்கிறவங்க கூட சைட் டிஷ்ஷா உப்பு, எலுமிச்சை பழத்தோட சேர்த்து இந்த மரப்புழுக்களை தான் பச்சையா சாப்பிடுறாங்க. அடுத்தது ஜெயிண்ட் ஐசோபோட். பார்க்கிறதுக்கு ஏலியன் பூச்சி மாதிரி இருக்கிற இந்த ஜெயிண்ட் ஐசோபோடுகள் ஆழ்கடல்ல வாழ்ற ஒரு உயிரினம். இதுங்களுக்கு 14 கால்கள் இருக்கும். வியட்நாம்ல இந்த ஐசோபோடுகளையும் உணவா சாப்பிடுறாங்க. இத பார்க்கிறதுக்கு அரவேற்பா இருந்தாலும் இதுலயும் நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்கிறதா சொல்லி பிலிப்பைன்ஸ் மக்கள் இந்த ஐசோபோடுகளையும் விரும்பி சாப்பிடுறாங்க. நம்ம ஊர்ல சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் விக்கிற மாதிரி வியட்நாம்ல இந்த ஐசோபோட்ல கூட ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு விக்கிறாங்க. அடுத்தது ஹூட்ல கோச்சே. மெக்சிகோல தான் இந்த ஹூட்ல கோச்சேங்கிற வித்தியாசமான சோளத்தை விரும்பி சாப்பிடுறாங்க. இது நம்ம ஊர்ல விளையிற நார்மலான சோளம் தான். ஆனா இந்த சோளத்துக்குள்ள இவங்களே ஃபங்கஸ் அனுப்பி இந்த மாதிரி விளைய வைக்கிறாங்க. இந்த சோளத்தை பார்க்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் சாப்பிட ரொம்பவும் டேஸ்டா இருக்குமா. நார்மல் சோளத்தை விட இந்த ஃபங்கஸ் சோளம் 2 மடங்கு அதிக விலைக்கு விக்கிறதுனால மெக்சிகோல உள்ள விவசாயிகள் இந்த ஃபங்கஸ் சோளத்தை தான் அதிகமா விளைய வைக்கிறாங்க. அதுலயும் இந்த சோளத்துல புரோட்டீன்ஸ், டயட்டரி ஃபைபர், ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின்ஸ்னு நம்ம உடம்புக்கு தேவையான ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதா. இதனாலேயே மெக்சிகோல இந்த சோளத்துல ஷவர்மா கூட செஞ்சு சாப்பிடுறாங்க. அடுத்தது ஐராக். மங்கோலியால வாழ்ற மக்கள் தான் ஐராக்ங்கிற இந்த ட்ரிங்க்ஸை குடிக்கிறாங்க. இத குதிரையோட பால்ல இருந்து செய்றாங்க. 13th செஞ்சுரியில இருந்தே இவங்க இந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு இருக்காங்களா. குதிரையோட பாலை எடுத்து மாட்டு தோல்ல செஞ்ச இந்த பவுச்ல போட்டு மரக்குச்சியை வச்சு 2 நாள் வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனாலேயே இந்த பால்ல பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகி இயற்கையாவே இதுல ஃபெர்மெண்டேஷன் நடந்து இதுல ஆல்கஹால் கண்டென்ட் கிரியேட் ஆகுது. அதாவது இத குடிக்கும்போது லைட்டா போதை ஏறுமாம். அதுலயும் இங்க உள்ள குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ட்ரிங்க்ஸை குடிக்கிறாங்க. நம்ம ஊர்ல பனைமரத்துல இருந்து கல் எடுத்து குடிக்கிற மாதிரி இங்க உள்ள மக்கள் குதிரை பால்ல இருந்து இந்த ட்ரிங்க்ஸை செஞ்சு குடிக்கிறாங்க. இது உடம்புக்கு கெடுதல் இல்லாம மைல்டான ஒரு போதையை தரதுனால இந்த மாதிரி பாட்டில்கள் அடிச்சியும் இந்த ட்ரிங்க்ஸை விக்கிறாங்க. அடுத்தது ஸ்டார்கேசி பை. இங்கிலாந்துல இருக்கிற மோசைல்ங்கிற இந்த மீனவ கிராமத்துல தான் ஸ்டார்கேசி பைங்கிற இந்த உணவை சாப்பிடுறாங்க. 1953ல இந்த கிராமத்துல மிகப்பெரிய உணவு பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அந்த டைம்ல இந்த கிராமத்துடைய கரைக்கு ஏகப்பட்ட தர்பன் மீன்கள் கூட்டம் தானாவே வந்திருக்கு. அந்த கிராம மக்கள் எல்லாருமே இந்த மீனை பிடிச்சுதான் உணவா சாப்பிட்டிருக்காங்க. அந்த டைம்ல தான் இந்த ஸ்டார்கேசி உணவையும் செஞ்சு சாப்பிட்டிருக்காங்க. அதுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த கிராமத்துல இந்த ஸ்டார்கேசி உணவு ரொம்பவும் ஃபேமஸா இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாசத்துல இந்த மீன்கள் இவங்க பசிய போக்க வந்ததை கொண்டாடுற விதமா இந்த ஊர் மக்கள்
மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஸ்டார்கேசி உணவை செஞ்சு ஒன்னா சாப்பிட்டு என்ஜாய் பண்றாங்க. அடுத்தது டியூனா ஐ. ஜப்பான்ல தான் இந்த பெரிய டியூனா மீனோட கண்களை ரொம்பவும் விரும்பி சாப்பிடுறாங்க. அதுலயும் சரக்கடிக்கிறவங்க இந்த மீனோட கண்களை உப்பு தொட்டு பச்சையாவே சாப்பிடுறாங்க. இதோட கண்கள் ரொம்பவே விலை அதிகம். இந்த மீனோட 2 கண்களை இந்திய மதிப்புக்கு 3500 ரூபாய்க்கு சமைச்சு விக்கிறாங்க. ஜப்பான் மக்கள் இந்த மீனோட கண்களை விரும்பி சாப்பிடுறதுனால ஜப்பான்ல உள்ள மீன் மார்க்கெட்டுகள்ல இதோட கண்களை மட்டுமே தனியாவும் விக்கிறாங்க. அடுத்தது வேல் ஃபுட். ப்ளூ வேல் திமிங்கலங்களோட எண்ணிக்கை இப்போ மொத்தமாவே 10,000ல இருந்து 25,000க்கும் கம்மியான எண்ணிக்கையில தான் இருக்குதுங்க. இதனாலேயே திமிங்கலங்களை வேட்டையாட நிறைய நாடுகள்ல தடை விதிச்சிருக்காங்க. ஆனா டென்மார்க்ல இருக்கிற ஃபோரே ஐலாண்ட்ல திமிங்கலங்களை வேட்டையாடி சாப்பிடுறத ஒரு திருவிழாவாவே கொண்டாடுறாங்க. இந்த வீடியோல பாருங்க, இந்த கடலே ரத்த நிறத்துக்கு மாறிடுச்சு. ரீசெண்டா ஜப்பான் கூட 333 மின்கை திமிங்கலங்களை இறக்கமே இல்லாம உணவுக்காக கொண்டாங்க. இங்க உள்ள மக்கள் திமிங்கலத்தை கொண்டு அதோட கறியை வெட்டி சமைச்சு சாப்பிடுறத பல வருடங்களா திருவிழாவா கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது ஆர்டுலன் பேர்ட். இந்த மாதிரி ஒரு அழகான பறவையை எப்படிதான் உணவா சாப்பிடுறாங்களோ தெரியல. யூரோப்ல இருக்கிற கிரிப்டஸ்ங்கிற இந்த சின்ன தீவுல வாழ்ற மக்கள் தான் இந்த பறவையை சாப்பிடுற ஒரு வழக்கத்தை வச்சிருக்காங்க. இந்த பறவையை பார்க்கவும் இந்த பறவை கத்துற சத்தத்தை கேட்கவும் அவ்வளவு அழகா இருக்குது. ஆனா இங்க வாழ்ற மக்கள் மட்டும் இந்த பறவையை உணவா தான் பாக்குறாங்க. அதுலயும் பல வருடங்களா இந்த மக்கள் இந்த பறவையை சாப்பிடுறத ஒரு ட்ரெடிஷனலாவே ஃபாலோ பண்றாங்க. இந்த மாதிரி குச்சில பசைய தடவி இந்த பறவையை பிடிச்சு அநியாயமா இந்த சின்ன பறவையையும் கொண்டு சாப்பிடுறாங்க. ஓகே வியூவர்ஸ், மனிதர்கள் இந்த சின்ன பறவையில இருந்து பெரிய திமிங்கலத்து வரைக்கும் இப்படி வேட்டையாடி சாப்பிடுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.